வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 4th February கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தபாலி மற்றும் பாண்ட்வானி எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். எந்த மாநிலத்தின் நடனம்? டாங்கா மற்றும் மர்தானா, ஜார்க்கண்ட். மராசியா மற்றும் புருலியா சாவ் எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். யாக்சம் மற்றும் சூஃபாத் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அதியன், அரநாடன், காதர். லதா மங்கேஷ்கர் மற்றும் பிஸ்மில்லா கான்க்கு 2001ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. மதவச்சாரியாவை வாசுதேவாவும் சொல்லலாம். இந்த மதவச்சாரியா கீதை பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம் மற்றும் அனுபாஷ்யம் அப்படிங்கிற புத்தகங்களை எழுதியிருக்காங்க. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை அப்படிங்கிற விஷயத்த ஜப்பான் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். விவேகானந்தர் பிரபுத பாரத் உத்போதவா அப்படிங்கிற செய்தித்தாளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1896ஆம் ஆண்டு கல்கத்தால ரஹிமத்துல்லா சயானி தலைமையில நடந்துச்சு. பைலடியில சத்தீஸ்கரின் மிக உயரமான சிகரம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956ல இருந்து 1961 வரைக்கும் நடந்துச்சு. அவசர சட்டங்களை வெளியிட ஜனாதிபதியின் அதிகாரத்தை சரத்து 123ல சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியே சரத்து 213ல அவசர சட்டங்களை வெளியிட ஆளுநரின் அதிகாரத்தை சொல்லியிருக்காங்க. மதுபாய் கின்னார் இந்தியாவின் முதல் திருநங்கை மேயர். பில்ஸ் கிளர்ச்சி 1817ல சேவரம் அப்படிங்கிற பகுதியில நடந்துச்சு. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜெய்ஷா. குடியரசு தின அணிவகுப்பு 2024 முதல் பரிசை வென்ற டேப்லூ எது? ஒடிசா. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலின் ஊழல் புலனாய்வு குறியீடு 2023 இந்தியாவின் தரவரிசை என்ன? 93. 2024 to 2025க்கான யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்தியாவால் பரிந்துரைக்கப்பட்ட தளம் எது? மராட்டிய ராணுவ நிலப்பரப்புகள். எந்த மாநில அரசு லபா திட்டத்தை தொடங்கியுள்ளது? ஒடிசா. ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சம்பை சோரன். யூடி காதர் கர்நாடக சட்டமன்றத்தின் முதல் முஸ்லிம் சபாநாயகர். பாங்னான் கோன்யாக் நாகாலாந்திலிருந்து மாநிலங்களவையில் முதல் பெண் உறுப்பினர். ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதல்வர். லால்துஹோமா மிசோரம் முதல்வர். மோகன் யாதவ் மத்திய பிரதேச முதல்வர். விஷ்ணு தியோசாய் சத்தீஸ்கர் முதல்வர். பஜலால் சர்மா ராஜஸ்தான் மாநிலத்துடைய முதல்வர். சர்வதேச உஷு கூட்டமைப்பின் ஆண்டின் சிறந்த பெண் தடகள வீராங்கனை விருது பெற்றவர் யார்? நௌரோம் ரோஷ்னிபினா தேவி. ஐதானா பொன்மதி மற்றும் லியோனல் மெஸ்ஸி பாலண்டியர் விருதும் ஃபிஃபா சிறந்த வீரர்கள் விருது வாங்கியிருக்காங்க. சீதல் தேவி ஆசிய பாராலிம்பிக் கமிட்டி விருதில் சிறந்த இளம் தடகள பட்டத்தை வாங்கியிருக்காங்க. சிராக் ஷெட்டி மற்றும் சாத்விக் சைராஜ் ராங்கி ரெட்டிக்கு மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. திவ்ய கிருதி சிங் குதிரையேற்ற விளையாட்டுக்காக அர்ஜுனா விருது பெற்ற முதல் இந்திய பெண். எக்கோவாஸில் இருந்து இந்த நாடு விலகுகிறது? எக்கோவாஸ் அப்படிங்கிறது ஆப்பிரிக்க நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்புல இருந்து நைஜர், மாலி, புர்கினா பாசோ அப்படிங்கிற 3 நாடுகள் விலகுறாங்க. எக்கோவாஸ் அப்படிங்கிற அமைப்புடைய முழு விரிவாக்கம் மேற்கு ஆப்பிரிக்கா மாநிலங்களின் பொருளாதார சமூகம். இந்த எக்கோவாஸ் அப்படிங்கிற அமைப்பு 1975ஆம் ஆண்டு உருவாகும் போது இதுல மொத்தம் 15 உறுப்பினர்கள். 3 நாடுகள் இங்க இருந்து விலகுறதுனால தற்போதைக்கு 12 உறுப்பினர்கள். ஈராக் நாடு டிராக்கோமா நோயை நீக்கியதற்காக உலக சுகாதார அமைப்பால் 18வது நாடாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. லூயிஸ்வில்லி நகரம் செப்டம்பர் 3ஆம் தேதியை சனாதன தர்ம நாளா அறிவிச்சிருக்காங்க. கேலக்சி லீடர் அப்படிங்கிற கப்பலை செங்கடல்ல ஏமன் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் கடத்தியிருக்காங்க. இஸ்ரேல் நாடு லஷர் இ தீபா அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பா அறிவிச்சிருக்காங்க. கிர்கிஸ்தான் நாடு பனிசிறுத்தைய அவங்களுடைய தேசிய சின்னமா அறிவிச்சிருக்காங்க. கபா வெர்டே நாடு உலக சுகாதார அமைப்பால் மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கு. மலேரியா இல்லாத நாடாக அறிவிச்ச 43வது நாடு இந்த கபை வெர்டே. எந்த நாள் இந்திய கடலோர காவல்படை தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி இந்திய கடலோர காவல்படை தினம் நம்ம அனுசரிக்கிறோம்.
டிசம்பர் 18 சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம், சிறுபான்மையினரின் உரிமை தினம். ஜனவரி 11 தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம். ஜனவரி 14 ஆயுதப்படை வீரர்கள் தினம். ஜனவரி 15 இந்திய ராணுவ தினம். ஜனவரி 19 கோக்போரக் நாள். ஜனவரி 23 பராக்கரம் திவாஸ். ஜனவரி 21 திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயாவின் மாநில தினம். ஜனவரி 24 சர்வதேச கல்வி தினம். எதிர்காலத்தை உரமாக்குதல், பாரதத்தின் மார்ச் டுவர்ட்ஸ் உரம் தன்னிறைவு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? மான்சுக் மாண்டவியா. ரகுராம் ரஞ்சன் மற்றும் ரோஹித் லம்பா பிரேக்கிங் த மவுல்ட் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. மனோரமா மிஸ்ரா சமஸ்கிருதிக்கே ஆயாம். எம் நரவானே விதி 4 நட்சத்திரங்கள் ஒரு சுயசரிதை. எம்.ஜே. அக்பர் மற்றும் நட்வர் சிங் காந்தி 3 பிரச்சாரங்களில் ஒரு வாழ்க்கை. சாரு நிவேதிதா அவுரங்கசீபுடன் உரையாடல்கள். அருப் குமார் தத்தா அசாமின் பிரேவ்காட் லச்சித் பர்புகான். சித்ரா பானர்ஜி திவகருணி ஒரு அசாதாரண காதல். சுதா மற்றும் நாராயணமூர்த்தியின் ஆரம்ப வாழ்க்கை. எந்த விமான நிலையம் சமீபத்தில் சர்வதேச விமான நிலைய அந்தஸ்தை பெற்றுள்ளது? குஜராத்ல இருக்கக்கூடிய சூரத் விமான நிலையம். 4 ஓடுபாதைகளை கொண்ட இந்தியாவின் முதல் விமான நிலையம் மற்றும் முழுக்க முழுக்க நீர் மின்சாரம் மற்றும் சூரிய சக்தியில் இயங்கும் இந்தியாவின் முதல் விமான நிலையம் இந்திரா காந்தி விமான நிலையம். இந்தியாவின் முதல் வாசிப்பு அறை லால் பகதூர் சாஸ்திரி விமான நிலையத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. கோபிநாத் பொர்டோலே சர்வதேச விமான நிலையம் அல்லது குவஹாத்தி விமான நிலையத்துல டிஜி யாத்ரா வசதி அதுல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அயோத்தி விமான நிலையத்துக்கு இன்னொரு பேரு மகரிஷி வால்மீகி விமான நிலையம்.